வணக்கம் மக்களே! இன்னைக்கு ரக்ஷா பந்தன் நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றது தான் இந்த வீடியோல காட்டப் போறேன். மார்னிங் எழுந்ததும் குளிச்சு எனக்கு புது ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா என் அக்கா வந்துட்டு எங்களுக்கு அவளே ராக்கி செஞ்சா. இதுதான் அந்த ராக்கி. அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே அண்ணாக்கு தான். அண்ணாக்கு வந்துட்டு ராக்கி வச்சு, விளக்கேத்தி, மைலோனாக்கு புது ட்ரெஸ் வச்சு ட்ரீட்டும் வச்சாச்சு. அப்புறம் என் அக்கா எங்களுக்காக இன்ஸ்டாமார்ட்ல கிஃப்ட் வாங்கியிருந்தா. அது வரத்துக்கு தான் வெயிட்டிங். அந்த கிஃப்ட் வந்ததும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பிளேட் ரெடி பண்றது. பிளேட் எடுத்து கொஞ்சம் குங்குமம் வச்சு அப்புறமா விளக்கேத்தணும். எங்களுக்கு ஃபயர்னா பயம்ன்றதுனால எல்இடி லேம்ப். இந்த தியா ஹோல்டர் கூட என் அக்காவே செஞ்சது தான். அப்புறம் நாங்க ஸ்வீட் சாப்பிட முடியாதுன்றனால அதுக்கு பதிலா ட்ரீட் அப்புறம் ராக்கி வச்சாச்சு. அடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ரக்ஷா பந்தன் செலிப்ரேட் பண்றோம். என் கண்ணு ஃபுல்லா ட்ரீட் மேல தான் இருக்கே. அடுத்து ராக்கி கட்ட வேண்டியதுதான். இந்த ராக்கி எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுதான் அந்த ராக்கி. நல்லா இருக்குல்ல? அதுக்கப்புறமா எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் இதுதான். ஒரு குட்டி சாஃப்ட் டாய். இந்த சாஃப்ட் டாய் கலரும் மாறும். கலர் மாறும்போது அது ஃபேஸும் மாறும். இப்ப பாருங்க. அப்புறம் ரக்ஷாபந்தன் அன்னைக்கு நானும் என் அக்காக்கு கிஃப்ட் தரணுமா. அதனால என் அம்மா கிட்ட சொல்லி அக்காக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். அப்புறமா நாங்க படி அண்ணா வீட்டுக்கு போனோம். படி அண்ணாக்கும் ராக்கி கட்டுறதுக்கு. இதுதான் படி அண்ணா. படி அண்ணாக்கும் ராக்கி கட்டி முடிச்சாச்சு. அப்புறமா அண்ணாக்கும் ஒரு கிஃப்ட். இந்த பென்குயின் சாஃப்டாயும் கியூட்டா இருக்குல்ல? அண்ணாக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான். இதுதான் எங்க கியூட் அண்ட் ஷார்ட் ரக்ஷாபந்தன் செலிப்ரேஷன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.